வணக்க மக்களே. வெந்தயமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். வெந்தயத்தில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கிறதால நம்மளுடைய பலவிதமான நோய்களை வெந்தயம் குணப்படுத்துது. இதனால தான் நம்ம வீட்டு சமையலறையில் வெந்தயத்தை நம்ம மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறோம். வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்து உள்ளிட்ட பலவிதமான சத்துக்கள் இருக்கு. வெந்தயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பல வகைகள் நன்மைகள் ஏற்படுத்த செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லோருக்குமே வெந்தயம் மிகுந்த நன்மைகளை தருது. இதில் வெந்தயம் என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குது, என்னென்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக உணரக்கூடும். ஸோ அவங்களுடைய உடல் சூடாக இருக்கும், கடுமையான வயிற்று வலியும் அப்போ அவங்களுக்கு ஏற்படும். அது போன்ற நேரங்களில் அவங்க வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிப்பதோட வலிமையையும் உங்களுக்கு அந்த வலியையும் உங்களுக்கு குறைக்கும். ஸோ மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கலாம். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவங்களுக்கு அதிக உடல் வெப்பம் இருக்கிறது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும். இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட நீங்க சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம், அல்லது நீங்க வறுத்த வெந்தயத்தோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெந்தயத்தை எப்படியாவது உங்களுடைய உணவுல நீங்க சேர்க்கும் போது கண்டிப்பா அது உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை தருவதால உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் மக்களே. அதுக்காக நீங்க எடுத்துக்கலாம். சிக்கலற்ற பிரசவம் ஏற்படுவதற்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். முளைக்கட்டி வெந்தயத்தை தினசரி குறைந்த அளவு சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பிறக்கும் போது சந்திக்கக்கூடிய சிரமத்தை குறைக்கலாம். ஒருவேளை அளவுக்கு அதிகமாக நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது கர்ப்பப்பையில சுருக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க முளைக்கட்டி இந்த வெந்தயத்தை தினசரி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவருடைய ஆலோசனையோட நீங்க இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர சமையல்ல நீங்க தினசரி அதை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. செரிமானம் நன்றாக நடக்கும் நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் மக்களே. ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டி வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலும் நீங்கிவிடும். தலைமுடி நன்கு வளர்ச்சி பெறுவதற்கு நீங்க வெந்தயத்தால எண்ணெயை பயன்படுத்தலாம். தலைமுடி வளர்ச்சியில வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தலைக்கு தேய்த்து எண்ணெய் தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்க வெந்தயத்தால எண்ணெயை பயன்படுத்துங்க. மேலும் இது முடி உதிர்தலையும் உங்களுக்கு தடுக்கும். வாசனை திரவியங்களாக இந்த வெந்தயம் பயன்படுத்தப்படுது மக்களே. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படக்கூடிய அந்த சென்ட்டை வாங்கி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதுல அதிக மனத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் இருக்கிறதால இது ரெண்டுத்தையுமே நீங்க சேர்த்து பெறுவீங்க. ஸோ இயல்பா நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்ட் எல்லாம் வெறும் வாசனைக்காக மட்டும்தான் இருக்கும், கிருமிகளை அழிக்காது. ஆனா வாசனை திரவியங்களோட சேர்ந்து உங்க உடல் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிக்கக்கூடியதாக இந்த வெந்தயத்தாலான சென்ட் இருக்கும். ஸோ இது நீங்கள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கும் போது. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால சிறுநீருக்கு நோய் வராமல் பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுகிறது. சீதபேதி உங்களுக்கு இருக்கா? அந்த சீதபேதி நிற்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. உடல் வெப்பம் காரணமாக தான் சீதபேதி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் தான் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை நீங்க அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்க தேன் கலந்து கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு சீதபேதி பார்த்தீங்கன்னா நிற்கும். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து அது ரெண்டுத்தையுமே நீங்க நல்லா இடித்து சாப்பிட்டாலும் சீதபேதி உங்களுக்கு குணமாகும். அல்லது நீங்க வெந்தயத்தை மோர்ல ஊற வச்சும் குடிக்கலாம். மோர்ல ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சேர்த்து குணப்படுத்திடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் நீங்க ஊற வைக்கணும். இதை நீங்க குளிக்கும் போது தலையில நல்லா தேய்ச்சி உங்களுடைய நீங்க அந்த பேன் பொடுகள்லாம் இருக்கு அப்படின்னா தலைமுடி நல்லா அலசனீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்க பாலை கூட பயன்படுத்தி உங்களுடைய தலையில நீங்க வெந்தயத்தை சேர்த்து நீங்க அலசலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்ந்து போயிடும். பால் நன்றாக சுரப்பதற்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம் மக்களே. வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து குடித்து வந்தாங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். மேலும் சாதம் வடித்த கஞ்சியில வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி கொடுக்க தாய்ப்பால் சுரப்பு உங்களுக்கு சீராகும். மருத்துவ ஆலோசனைப்படி நீங்க இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு எப்பவுமே கண்ட்ரோலாக இருக்கும் வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கும் போது. வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஸோ உங்களுடைய பிளட்ல சுகரோடைய அளவு அதிகமாக இருக்கும்போது வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடும். சர்க்கரை நோய் ஏற்படுவதை உங்களுக்கு இந்த வெந்தயம் தடுக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து, கார்போஹைட்ரேட், உங்களுடைய அந்த கார்போஹைட்ரேட்டுடைய அளவை உங்களுடைய பிளட்ல பார்த்தீங்கன்னா குறைக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது தடுக்கிறதுக்கும் மொத்தத்தில் பிளட்ல சுகரோடைய அளவை நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம்.
மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரித்து வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வதால் உங்களுக்கு அந்த வெந்தயம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், குணப்படுத்தும். வயிறு மற்றும் தொண்டை புண் சரியாவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் மக்களே. வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குது. மேலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கும் வெந்தயம். ஸோ உங்களுடைய உடலை இயல்பு நிலையில் ஏற்படக்கூடிய கொப்பளங்களை குணப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு போக்குகிறது. ஸோ அதுக்காக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சருமம் உங்களுக்கு பளபளப்படையும் மற்றும் உங்களுடைய சருமம் எப்போதுமே தூய்மையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுடைய பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இந்த வெந்தயத்தை நீங்கள் அரைச்சி முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி உங்களுடைய முகம் பொலிவு பெறும். மேலும் இரவுல தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கழுவிட்டு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை தொடச்சிங்க அப்படின்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சர்க்கிள்ஸ் உங்களுடைய அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையம், இது எல்லாமே உங்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணின் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைச்சி முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கழுவும் போது அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், இறந்த செல்களை, அப்புறம் பாக்டீரியா, அழுக்குகள் போன்றவற்றெல்லாம் வெளியேற்றிடும். உதடு வெடிப்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, அது சரியாகிறதுக்கு நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவங்க தினசரி குளிர்ந்த நீரில் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றிலையும் இரவு தூங்குவதற்கு முன்பாக கூட குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா 2-3 நாட்கள் அப்படி தொடர்ந்து அவங்க குடிக்கும் போது படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தோல் நோய்கள் இருக்கா அவங்களுக்கு, அந்த தோல் நோய்கள் சரியாவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சொறி சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு. வெந்தயத்தை ஊற வச்சு அரைத்து அது தினசரி தோல் பாதிப்புள்ள இடத்துல தடவி வந்தாங்க அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட உங்களுக்கு மறைஞ்சிரும். முகப்பொரு நீங்க வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா தோல் நோய்களுக்கு பயன்படுத்துனீங்க இல்லையா, அது போல நீங்க பயன்படுத்தணும். சொறி சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அது கூட தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்கும்னு சொல்ல பார்த்தீங்களா. ஸோ அதே போல நீங்க தினசரி இந்த வெந்தயத்தாலான அந்த அரைச்சியை நீங்க அந்த மாதிரி ஒரு கிரீம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை நீங்க தொடர்ந்து நீங்க உங்களுடைய முகத்தில் தடவிடணும். உங்களுடைய முகத்தில் தடவிட்டு ஒரு 30 நிமிடம், அரை மணி நேரம் நீங்க கழிச்சு தான் நீங்க உலக வச்சுட்டு அதை நீங்க கழுவினீங்க அப்படின்னா முகப்பொரு உங்களுக்கு நீங்கிடும். உடல் எடையை குறைக்க நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ உடல் எடையை குறைக்க நீங்க நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்றீங்க, ஆனால் உடல் எடை குறையில, ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறையிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. உடல் எடை குறைய வேண்டும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முதல்ல வெந்தயம் தான். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு 2 டம்ளர்கள் நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்களே ஆரோக்கியமாக உணர்வீங்க. உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக வெந்தயத்தை நீங்க அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ உங்களுடைய லிமிட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. சுவாச கோளாறு நீங்குவதற்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம் மக்களே. சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளினுடைய காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற செய்கிறது. உடல்ல தேங்கிய கழிவுகள் நீங்குவதற்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம் மக்களே. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. தேவையில்லாத கழிவுகள் உங்களுடைய உடலை விட்டு நீங்குவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கு. கொழுப்பு உங்களுடைய உடல்ல குறைவதற்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தினசரி சாப்பிடலாம். இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. பசியின்மை பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? இப்போ சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்பவுமே அவங்க நன்றாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருப்பாங்க. இதுக்கு காரணம் தெரியாமலே பார்த்தீங்கன்னா பல பேர் சாப்பிட்றதே தவிர்ப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க மக்களே. உண்மையிலே சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காம தாமதமானால் தான் உங்களுக்கு பசியின்மை ஏற்படும். அதுக்காக நீங்க சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. வெந்தயம் உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உங்களுடைய வயிற்றில் உணவு தங்காது. இதனால செரிமானம் நன்றாக நடக்கும்போது உங்களுக்கு தானா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இதனால உங்களுக்கு பசி நேரத்துக்கு எடுக்கும். பசியின்மையில் அவதிப்படுறவங்கள கண்டிப்பா வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயம் உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து. எலும்புக்கு பலம் தரும் வெந்தயம் மக்களே. உடல்ல எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கிறது. ஸோ அதுக்காக
நீங்கள் எடுத்துக்கோங்க வெந்தயத்தை. ஆரோக்கியமான இதயம் உங்களுக்கு வேணுமா, கண்டிப்பாக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ அல்லது வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிபி இருக்குது பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை கூட அது சீராக வைக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கண்ட்ரோலாக வைக்கிறதால இதயம் உங்களுக்கு சீராக இயங்கி இதய நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே ஏற்படாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆண்மை விருத்தி அடையும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கும் போது மக்களே. ஆண்மை குறைவு நீங்கள் வெந்தயம் அவசியம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னா ஆண்மை விருத்திக்காக வெந்தயத்தை பயன்படுத்துவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய நடைமுறையாக இருக்கு. ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் வரைக்கும் உணவோட சேர்த்து நம்ம இந்த வெந்தயத்தை உட்கொண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை நீங்கி போயிடும். பெருங்குடல் புற்றுநோய் உங்களுக்கு இருக்கு, அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. சாப்பிடும்போது குடல்ல சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்குகிறது, புற்றுநோய் ஏற்படுவதும் தடுக்கப்படுகிறது. ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வெந்தயத்தில் கிடைக்குதுங்க மக்களே. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனைகளை வெந்தயம் உங்களுக்கு சால்வ் பண்ணிடும். தொடர்ச்சியாக நீங்க வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலமாக நீங்க உங்களை ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனாக நீங்க உணரலாம், ஆரோக்கியமாக உங்களை வச்சிக்க முடியும். ஸோ வெந்தயத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.